الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அவனின் கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக அரபி மொழியினுடைய இலக்கியத்தை படிக்கக்கூடிய ஒரு அழகிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாபிலே குர்ஆனுடைய இன்னும் ஹதீஸில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளிலிருந்து வந்த, அதுபோன்று சஹாபாக்கள் அரபிகள் தங்களுடைய நடைமுறையிலே பயன்படுத்திய புழக்க வார்த்தைகள், புழக்கங்கள், அதனுடைய உணர்வுபூர்வமான மொழி வெளிப்பாடுகள், அரபி மொழியினுடைய அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பல கிதாபுகளிலிருந்து எடுத்து கூறக்கூடிய ஒரு கிதாப் தான், ஒரு புத்தகம்தான் முக்தாராத்தாக இருக்கிறது. இது பல அறிஞர்களுடைய கட்டுரைகள் கோர்வை செய்யப்பட்டு மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாப் படிப்பதன் மூலமாக நாம் அரபி மொழியினுடைய ஒரு வளத்தை, மொழி வளத்தை வளர்த்து கொள்வதற்கு இன்னும் பல உணர்வுபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இது நமக்கு இந்த முக்தாராத்துடைய 47வது பாட வரிசையை நாம் அடைந்திருக்கிறோம். ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக இது நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. மிகவும் எளிமையான முறையிலே எல்லோரும் புரியும்படியாக இலகுவான முறையில் நடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவைக்குரிய காரியமாக இருக்கிறது. நன்மையை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற நன்மையிலே நாம் ஒன்று சேருவோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்கள் கருத்துக்கள் மூலமும் தங்களுடைய துவாக்களின் மூலமும் தந்து, இன்னும் எவர்களுக்கு அல்லாஹு தாலா செல்வங்களை வழங்கியிருக்கிறானோ தங்கள் நன்கொடைகள் மூலமாக ரகீபிற்கு இந்த சேவைக்கு உதவி செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அதன் அடிப்படையிலே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப கான முஆவியத்து ரலியல்லாஹு அன்ஹு யக்லி யௌமஹு. சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் நாளை எப்படி கழிப்பார்கள், கழிக்கும் முறை என்ன என்பதில் 2வது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது மஸ்ஊதி, ஹஜ்ரத் மஸ்ஊதி அவர்களுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரையாக இருக்கிறது. இந்த கட்டுரையின் ஆசிரியர் என்று எடுத்துக்கொண்டால் மஸ்ஊதி அவர்கள் ஆவார்கள். இவர்களை பற்றி நாம் சென்ற பாடத்திலே சுருக்கமாக தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் என்று எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் முஆவியத் இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரான முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருடைய தாயார் பெயர் ஹிந்து பின்து உத்துபா என்பதாக சொல்லுவார்கள். இவர்களும் மிக பிரபலியமான சஹாபியா. அதாவது ஹஜ்ரத் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, அவருடைய மனைவியாரான ஹஜ்ரத் ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சரி, ஃபதஹி மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
எனினும் தன்னுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் குடும்பத்தினுடைய சூழல் கருதி, மக்காவினுடைய நிலைகளை கருதி தன் ஈமானை மறைத்து வைத்திருந்தார்கள். இவர்கள் பல சிறப்புகளை கொண்ட ஒரு சிறந்த சஹாபியாக இருக்கிறார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி என்பதில் முதலாவது சிறப்பிற்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். அதுவே எல்லா பதவியையும் விட, எல்லா விதமான சிறப்பையும் விட உயர்ந்த சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொஹ்பத் என்பது கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இவர்கள் குத்தாபுல் வஹி, காத்திபுல் வஹி, அதாவது வஹியை எழுதக்கூடிய பல சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கக்கூடியதை எழுதுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். அதிலே ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வஹியை எழுதக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றவர்களாக காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய சஹாபியாக இருந்தார்கள். அதேபோல் உமையாக்களுடைய அந்த ஆட்சியை, அதனுடைய பாணி, அதனை நிறுவியவர் என்பதாக கூட சொல்லலாம். கிலாஃபத் உமையாவுடைய மெயினான அடிப்படை, அதாவது அதை நிறுவிய ஒரு சஹாபி. அதேபோல் இவருடைய சியாசியான, அதாவது அந்த அரசியல் ரீதியான விஷயங்களிலேயும் அறிவு ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் பல இடங்களை, அதில் பல ஜசீராக்கள், அதனுடைய பூமியை இவர்கள் எளிதான முறையிலே கைப்பற்றினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் அவர்கள் சொல்லுவார்களாம், இவர் அரபி நாட்டுடைய ஒரு கிஸ்ரா என்பதாக. அதாவது கிஸ்ரா எவ்வாறு ஒரு வீரமான மன்னனாக திகழ்ந்தானோ, இது அரபினுடைய கிஸ்ரா என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தக்வாவையும் தஹாரத்தையும் கொண்டவர்கள். அது மட்டுமல்லாமல் பேணுதல், இன்னும் வரா, அது போன்ற நல்ல நிலைகள் கொண்டவர்கள். அவங்க ஒரு தடவை ஜும்மாவுடைய, அதாவது ஹுத்பா, மிம்பர்ல ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஆடையை பார்த்தேன், ஒட்டு போடப்பட்டதாக இருந்தது என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக ரொம்ப சாதாவான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. ரொம்ப அறிவும் நிறைந்தவர்கள், பொறுமை, நிதானம் அனைத்தும் நிறைந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். உடைத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். கம்பீரம் நிறைந்தவர்கள், தியான கம்பீரம் உள்ளவர்கள். அதேபோல் தன்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு உபதேசங்கள் செய்யும் பொழுதும் அழகான முறையிலே உதாரணங்களை, மக்களுக்கு எளிதாக புரியும் வகையிலே உதாரணங்களை சொல்லி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருவார்கள் என்பதாக வருகிறது. அதேபோல் உலகத்துடைய அரசர்கள் பலர் ஆண்டிருந்தாலும் அதில் ஒரு அரசராக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இஸ்லாத்துடைய முதல் அரசர் என்பதாகவும் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சியின் நிலை இருந்தது. அது மட்டுமல்ல, 20 வருடங்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய எதிரிகளை கூட மதிக்கக்கூடியவர்களாகவும், அதேபோல் சஹாபாக்கள் மீது எல்லையில்லா பிரியம் கொண்ட ஒரு சஹாபியாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியம் செய்வார்கள். அதே போல் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியம் செய்வார்கள். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய இரவிலே, அதாவது இரவு நேரத்திலே, இவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடன் ஒரு தோழரை வைத்திருந்தார்கள். அவரிடம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தன்மைகளை பற்றி கேட்பார்கள், அவர்களுடைய நல்ல குணங்களை பற்றி கேள்விப்படுவார்கள். அதேபோல் கேட்டு இரவு நேரத்தில் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் முன்னால் அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் முன்னால் இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டு அழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பல செய்திகள், தொகுப்புகள் வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரத்திற்கு முன்பாகவே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்து விட்டார்கள். ஹிஜ்ரி அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிறப்பாகி இருந்தது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத் என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 60 ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்போ கிபி அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 602 ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 602வது
வருஷத்துல பிறக்கிறாங்க. 680 வஃபாத் ஆகிறார்கள். அதாவது மொத்தம் முஆவியா ரலியல்லாஹுடைய வயது என்று பார்த்தால் 78 வயசு ஆகுது. ஏன்னா அவங்க 78 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க மரணிக்கும் பொழுது அவங்களுடைய வயது 78ஆக இருக்கிறது. அப்போ இது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கை சுருக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது பல இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்பதாக நான் பார்த்திருக்கிறோம். எனவே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்பாக தன்னுடைய அந்த ஆட்சி பொறுப்பை அவருடைய மகனாரான யசீத் இப்னு முஆவியத் இப்னு அபி சுஃப்யான் என்பவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஹலீஃபாவாக ஆவதற்கு முன்பாக பல இடங்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் சரி பல இடங்களில் இவர்களை வாலியாக கவர்னராக நியமித்திருந்தார்கள். எனவே ஆட்சியிலும் எல்லா விதத்திலும் அனுபவம் கொண்ட ஒரு திறமை மிக்க சஹாபியாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டது போன்று நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய கண்ணியத்தை நம்முடைய மனதிலே என் நேரமும் அல்லாஹு தாலா இருக்கச் செய்வானாக. அவர்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து நாமும் நம்மை தீனுக்காக மார்க்கத்திற்காக தயார்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை காணலாம். உங்களுடைய குன்னியத் அபு அப்துல் ரஹ்மான். இவர் முஆவியா ரலியல்லாஹு வஃபாத்தையும் பற்றி பார்த்தோம். இது அவங்களுடைய வாழ்க்கையின் சுருக்கமாக இருக்கிறது. வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். பாடத்தினுடைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு சென்ற பாடத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்ன சொன்னா, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு தன்னுடைய அந்த மஜ்லிஸை அமைத்துக் கொண்டார்கள், அங்கு அமர்ந்து எவ்வாறு தங்களுடைய அந்த விஷயங்களை கவனித்துக் கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பார்ப்பதும் அவர்களை அனுசரிப்பதும் அவருடைய கேள்விகளை கேட்பதும் அதற்குரிய பதிலை கொடுப்பதும் இவ்வாறாக அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியவராகவும் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவங்க இருந்தார்கள், நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவங்க இருக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி, அதாவது யார் எந்த தேவை என்று வந்தாலும் உடனடியாக என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம், இபாரத்தை படிப்போம். அதற்கு பிறகு உள்ள விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மஜ்லிஸில் அமர்ந்து மக்களுடைய குறைகளை பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருப்பதை நாம் சென்ற பாடத்திலே பார்த்து கொண்டிருந்தோம். பின்பு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒவ்வொரு நபராக வருகிறார்கள், பிரச்சனைகளை சொல்கிறார்கள். அதற்குரிய தீர்வை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே செய்து முடிக்கிறார்கள். இது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழக்கமாக இருந்தது. சும்ம யகூலு, பின்பு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இதனு லின்னாசி அலா கத்ரி மனாசிலிஹிம். இதனு, அனுமதி கொடுங்கள், உள்ள வரத்துக்கு அனுமதி அளியுங்கள், இன்னாசி மக்களுக்கு, அலா கத்ரி மனாசிலிஹிம் அவர்களுடைய அந்தஸ்துகளுடைய தகுதிக்கு ஏற்ப, அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள். ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு மனாசிலையுமே அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, ஒரு சிலர் நினைச்சுவாங்க உலமாக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய அந்தஸ்து இன்னும், கல்விமான்கள் அவர்கள், அதே மாதிரி செல்வந்தர்கள், அதே போல ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சில நல்ல ஷேக், அதாவது அதாவது பெரிய வழி நாதா, இது போன்று பல அந்தஸ்துகள் கொண்டவங்க இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்னது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப என்ன செய்யுங்க, அவர்களை அனுமதியுங்கள் என்பதாக அதுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. வலா யஷ்குலுனி அஹதுன் அன் ரத்தி சலாமி. அதாவது வலா யஷ்குலுனா யாரும் திருப்பி அனுப்பிட்டு, அதாவது பாராமுகமாக்கப்பட்டு விடக்கூடாது. அஹதுன் ஒருவரும், வலா யஷ்குலுனி என்னை யாரும் எனது பாராமுகமாக்கி விட வேண்டாம், அன் ரத்தி சலாமி சலாமிற்கு பதில் சொல்வதை விட்டும் என்னை அவர் பாராமுகமாக்கி விட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சலாம் சொல்லி என்னால பதில் சொல்ல முடியாத நிலை, அதாவது அவரை நான் பார்க்க முடியாம, அவர் உள்ள வர முடியாம, நான் சலாம் சொல்லி என்னால் பதில் சொல்ல முடியாம ஆகி அவர் என்னை பாராமுகமாக்கக்கூடிய நிலையில் ஆகிவிட வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. யுகாலு, அவர்களுக்கு சொல்லப்படும், கைஃப அஸ்பஹ அமீருல் முஃமினீன் அத்தால அல்லாஹு பகாஅஹு. கைஃப அஸ்பஹ அமீருல் முஃமினீன்,
அவங்கள்ட்ட கேட்கப்படும், அமீல் மோமின் எவ்வாறு காலை அடைந்தார்கள். அத்தால் அல்லாஹு பக்காஹு, அல்லாஹு தாலா அவர்களுடைய பக்காவை, அவருடைய வாழ்க்கையை, அதாவது பாக்கி இருப்பதுன்னு அர்த்தம். பூங்கிறது அமீர், அவங்களுக்கு அது மாவீர் தான் போது, இந்த இடத்துல அமீருக்கு போதும், அமீர் மோமினின், மோமின்களுடைய அமீரான அவர்களுக்கு பக்காஹு அவருடைய பாக்கிய, அவர்கள் நீதம் பாக்கியாக இருப்பதை, உலகத்தில் தடைபட்டு இருப்பதை அல்லாஹ் நீடித்து வைப்பானாக. இப்போ யகூலு, அவர்கள் சொல்லுவாங்க, மினல்லாஹி, அல்லாஹுடைய, அல்லாவிலிருந்து ஏற்படக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. ஜுலூசன், அவர்கள் சபை அமர்வை ஒழுங்குபடுத்தி கொண்ட பொழுது கூறுவார்கள், கால ஹஜ்ரத் மாவீரன் சொல்லுவாங்க, யா ஹாவுலாய், ஓ மக்களே, இன்னமா சும்மீத்தும், நிச்சயமாக நீங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிற அஷ்ராஃபன், முக்கியமானவர்கள் என்பதாக, முக்கியஸ்தர் என்பதாக நீங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அன்னக்கும், நிச்சயமாக நீங்கள் ஷுர்ரிஃப்தும் மின் தூனிக்கும், ஷுர்ரிஃபை ஷர்ரஃப்னா என்னது, கண்ணியம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், மின் தூனிக்கும், உங்கள் அல்லாதவரை விட நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், சிறப்பாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிஹாதல் மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸை கொண்டு. அப்போ இந்த மஜ்லிஸில் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத அனுமதியை உங்களுக்கு கொடுக்க செய்து, மற்றவர்களை விட உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு, ஒரு கண்ணியத்தை, ஒரு சங்கையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சங்கையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அது மாவியார் அவங்க சொல்லுவாங்க. இர்ஃபு இலைனா, அது சொல்லுவாங்க, நீங்கள் கொண்டு வாருங்கள். இர்ஃபு இலைனா உயர்த்துங்கள் அர்த்தம். இலைனா எங்கள் பக்கம் உயர்த்துங்கள். ஹவாயிஜ, தேவைகளை, அதாவது சிரமங்களை, ஹாஜத்துக்கு பண்ணா ஹவாயிஜ், அப்போ தேவைகளை எங்களின் பக்கம் கொண்டு வாருங்கள். மல்லா எசிலு இலைனா, யார் எசிலு அடைய முடியவில்லையோ, இலைனா எங்களின் பக்கம் யார் வந்து அடைய முடியவில்லையோ, அப்படி ஹவா இஜ மண், அப்போ அவர்களுடைய, ஒரு மனிதனுடைய தேவைகளை கொண்டு வாருங்க, யார் எங்களின் பக்கம் அடைய முடியவில்லையோ. அப்போ இருஃபா இலைனா ஹவாயிஜ மல்லா எஸ்லு இலைனா, எங்கள் பக்கம் அடைய முடியாத அந்த நபர்களுடைய தேவைகளை எங்களின் பக்கம் நீங்கள் கொண்டு வாருங்கள், உயர்த்துங்கள். இப்போ யகூமுர் ரஜுலு, ஒரு மனிதர் எழுந்திருப்பார். இப்போ யகூலு சொல்வார், உஸ்து ஷஹீத ஃபுலானுன், இந்த நபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இப்போ யகூலு, ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அதாவது நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நீங்க அந்த அந்த குழந்தையை கவனிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி சொன்ன உடனே, அவர் எந்திரிச்சு சொன்ன உடனே, இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். யக்கூல் சொல்லுவாங்க, சரி, யக்கூல் ஆஹர், இன்னொருத்தர் சொல்லுவார், யக்கூல் ஆஹர்னு சொல்லுவார், காப ஃபுலானுன் அன் அஹ்லிஹி, இந்த மனிதர் அவருடைய குடும்பத்தாரை விட்டு மறைந்து விட்டார், ஆளே காண, எங்கே போனாருன்னு தெரில. இப்போ யக்கூல் அவங்க சொல்லுவாங்க, தஆஹதூஹும், தஆஹதூஹும், அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் தாஹிதூஹும் சொல்லலாம், அவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, தாஹதே தாஹது தாஹதூஹும், அதாவது நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆத்தூஹும், அவர்களுக்கு கொடுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். யக்லு ஹவாயிஜஹும், அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அவருடைய தேவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன செய்ய, யஹ்திமூஹும், அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள். அப்போ காண அந்த அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பணிவிடை செய்யுங்க, சேவை செய்யுங்க என்பதாக சொல்லுவாங்க. ثم يؤتى بالغداء ويحضر الكاتب فيقوم عند رأسه. ثم பிறகு யுக்தா பில் கதாயி, மதிய வேலை உணவை கொண்டு அவர்களுக்கு வரப்படும், மதிய உணவு கொண்டு வரப்படும். கதா என்றால் மதிய உணவு, சரி. அஷானா இரவு உணவு, கதானா மதியான உணவு. அப்போ அதே போல் ஃபுத்தூர்னா காலை உணவு சொல்றது. அந்த மதியான உணவை கொண்டு வந்து வைக்கப்படும். வயஹ்துருல் காத்திபு, எழுத்தாளரும் வந்து ஹாதிர் ஆவார், அதாவது எழுதக்கூடியவர் வந்து நிற்பாருங்க. ஹதர் யஹ்துர்னா ஹாதிர் ஆவார், அந்த இடத்துல ஆஜராயிருவார். இப்போ யக்கூமு ஐந்த ரஸிஹி, அவர் இன்னும் அவர் நிற்பார். ஐந்த ரஸிஹி, ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைக்கு அருகாமை நின்று கொள்வார். அதாவது பக்கத்தில் எப்படி ஒரு எழுத்தாளர் நிற்கிற மாதிரி நின்றுவார். வயக்தமுர் ரஜுலு வயக்கூலு லஹு, வயக்தமுர் ரஜுலுனா ஒரு மனிதர் முன்னாவார். இப்போ தேவைக்காக வேண்டி உள்ள வரவழைக்கப்பட்டிருக்காங்க, வந்து உட்கார்ந்துருக்காங்க, வந்திருக்காங்க மக்கள் ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்ப்பதற்காக.
தங்களுடைய தேவைகள் பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ அதனால அவங்கள அனுமதிக்கிறாங்க. காலையிலேருந்து இதான் வேலை நடந்துட்டு இருக்குது. மதிய வேலை உணவு நேரம், இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ அந்த மனிதர் முன்னாவார், வருவார். ஃபயகூலு இன்னும் சொல்வார். ஃபயகூலு லஹு அவருக்கு இவங்க சொல்லுவாங்க. யாரு? ஃபயகூலு. இந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் லஹு அந்த மனிதருக்கு ரஜுலுக்கு சொல்வாரு, இஜ்லிஸ் அலல் மாயிதத். உணவு திட்டு கொண்டு வந்திருக்கு, உணவு சாப்பிடப்பட்டு கொண்டு இருக்குது. சொல்லுவாங்க, மாயுதாவின் மீது உட்காரு. மாயுதானா என்னது? உணவு தட்டு. பொதுவாக சுஃப்ரா, உணவு சுஃப்ரால உணவு வைக்கிறதுக்கு பொதுவாக அது வந்து இப்போ இந்த காலத்து டைனிங் டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பொதுவாக சுஃப்ரா விரித்து அதுக்கு மேலே உணவு வைக்கிறதுக்கு மாயுதா, அது தட்டுக்கு மாயுதாமாக உணவு தட்டு. அப்போ அந்த உணவு தட்டின் மீது, அந்த உணவு தட்டில் உட்காருனா என்ன, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பின்னு அர்த்தம். இப்போ எஜ்லிஸ், எனவே அவர் உட்காருவார். இப்போ யமுத்து யதஹு அவருடைய கையை நீட்டுவார். யார் இது? அந்த மனிதர். யமுத்து நீட்டுவார், யதஹு தன்னுடைய கையை சாப்பிடுவதற்காக நீட்டுவார். ஃபயகுலு லுக்மத்தைனி அவ் சலாசன், 2 கவளங்கள் சாப்பிடுவார்கள். அவ் சலாசன் அல்லது 3 கவளங்களை சாப்பிடுவார்கள். இன்னும் சாப்பிட சாப்பிட அவர் சொல்றத ஒரு காத்திபு, இங்கே காத்திபு யக்ரஉ கிதாபஹு. அப்போ அவர் கொண்டு வந்த கடிதம் இருக்குது. அவர் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. ஒரு இங்கே வந்து மனு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ அதனால் அவருடைய மனுவை, கிதாபுனா அவருடைய கிதாபுன்னு அர்த்தம். அவருடைய மனு அந்த இடத்த என்ன செய்வார்? யக்ரவு படிப்பார். அல் காத்திபு. அப்போ காத்திப் என்ன செய்வார்? அவருடைய மனுவை வாசிப்பார். இப்போ அமுரு ஃபீஹி அதிலே அவர் ஏவுவார். பி அம்ரின் ஒரு விஷயத்தை கொண்டு, அதாவது அதில் என்ன விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு, என்ன விஷயங்கள் தேவை இருக்குங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார்? அது மாவீரதான் அவங்க கட்டளையிடுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யொக்காலு அதற்கு பிறகு சொல்லப்படும். அப்போ இவங்க சொல்ல மாட்டாங்க. மாவேலதானும் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, உட்காந்து சாப்பிடுங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து இங்கே அவர் கொடுத்தது வாசிக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்குரிய தீர்வுகள் சொல்லி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு யுகாலு அந்த மனிதருக்கு சொல்லப்படும். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அல்லவா? யா அப்துல்லா, ஓ அல்லாவின் அடிமையே. அதை உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, அவருடைய பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டுச்சு. இப்போ யா அப்துல்லா, ஓ அல்லாவின் அடிமையே, ஆக்கிப் பின்னால் வரக்கூடியவருக்கு இடம் கூட. ஆக்குனா நீ பின்னால் ஆக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன செய், பின்னால் வரவரை முன்னால் ஆக்கு, பின்னாடி வரவை, அதாவது பின்னாடி உள்ளவங்கள வழி கொடு அப்படின்னு அர்த்தம். பயாக்கும், எனவே அவர் எழுந்திருப்பாரு. தகத்தமு ஆகரு மற்றொருவர் முன்னாகி வருவார். ஹத்தா எதுவரை என்றால் அலா அஸ்ஹாபில் ஹவாயிஜி குல்லிஹிம், ஹத்தா ஏத்திய வரும் வரைக்கும், அலா அஸ்ஹாபில் ஹவாயிஜி தேவையுடையவர்கள், ஹாஜத்துக்கு பண்ணுவோம் ஹவாயிஜ் தேவையுடையவர்கள் மீது, குல்லிஹிம் இந்த ஹவாயிஜ் அஸ்ஹாபில் ஹவாயிஜுக்கும். அப்போ அவர்கள் எல்லோரும் தேவையுடைய அனைவரின் மீதும் அவர் வரும் வரைக்கும் என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தராக வந்து கொண்டிருப்பார். அப்போ அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். வரிசையா ஒருக்கு பிறகு ஒருத்தர் பிறகு அடுத்தவர் இவ்வாறு வரிசையாக வந்து கொண்டே இருப்பாங்க. தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பருபமா கதிம அலைஹி மின் அஸ்ஹாபில் ஹவாயிஜ் அர்பஊன், சில நேரம் வருவார்கள் அலைஹி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மீது, மின் அஸ்ஹாபில் ஹவாயிஜ் தேவையுடையவர்களிலிருந்து அர்பஊன் 40 பேர்கள் கூட வருவாங்க. 40 பேர். இப்படி ஒருத்தர் வராரு போறாரு, 2வது வராரு போறாரு, ஏறத்தாழ 40 பேர் கூட தேவையுடையவங்க வருவாங்க. மனுவை கொண்டு வருவாங்க, அதை வாசிக்கப்படும், அது படிக்கப்படும். அதில் பிரச்சனைகள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வைக்கப்படும். அதை நினைச்சுவாங்க, அதற்குரிய தீர்வுகளை என்ன ஏது, ஏவரதா இருந்தால் ஏவரு தடுக்கிற, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடப்படும். இப்படி 40 பேர் நினைச்சுவாங்க ஒரு நாளில் கவனிப்பாங்க. அவ் நஹ்வஹும் அல்லது அதே போல இருக்கும். அதான் 40க்கு மேலே இருக்கலாம், ஏறதெல்லாம் முன்ன பின்ன இருக்கலாம். அலா கதிரில் கதாய் அந்த உணவினுடைய அளவின் மீது. அப்போ அந்த உணவினுடைய அந்த மதிய உணவினுடைய அளவின் மீது ஏறத்தாழ 40 அல்லது ஏறத்தாழ அதுக்கேற்ற மாதிரி நினைச்சுவாங்க தேவையுடையவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு வந்து கொண்டிருப்பார்கள். சும்மா யுர்ஃபஉல் கதாவும் பிறகு என்ன செய்யும்? இப்போ வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யும்? சும்மா யுர்ஃபஉல் கதாவுனா அதுக்கு பிறகு உணவு திட்டம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்லப்படும். இப்போ இது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு வழக்கத்தை, அவங்களுடைய வளமையான செயலை பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ டெய்லி என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி தான் இது பண்றாங்க. இப்போ அவங்களுடைய விஷயங்கள் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு. இதை தான் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு, அதாவது தன்னுடைய பிரச்சனை, ஒரு கலீஃபா, ஒரு அரசராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவர், அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க? கவனித்துக் கொள்ளுங்கள். இதை என்ன செய்யுங்க? நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை, எப்படி இருக்கணும், அரசருடைய நிலை எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாக இங்க சொல்லப்படுது. அதுதான் இந்த சம்பவத்துல வருது. அப்போ அதனால அப்போ கடைசியில் இது முடிச்ச பிறகு யுகால் லின்னாஸ் மக்களுக்கு சொல்லப்படும் அஜீசு, நீங்கள்
சென்று விடுங்கள். இதனுடைய இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் வர இருக்கிறது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? காலையிலிருந்து லுகர் வரைக்கும், ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து லுகர் தொழுகை வரைக்கும், லுகர் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து சாப்பாடுங்கிறது பொதுவாக லுகர் தொழுகைக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. லுகர் தொழுதுட்டு சாப்பிட்றதுல லுகருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சாப்பாடு. அப்போ அதுதான் அவங்க கதா என்பதாக சொல்லுவாங்க. நம்ம வழக்கம் வந்து லுகருக்கு பின்னாடி சாப்பிட்றோம். அரபிகளுடைய வழக்கம் என்னது? லுகருக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம். நம்ம அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? காலை உணவு, அதாவது மதியான உணவு அவர் முடியும் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தொழுகையுடைய அழைப்பு அழைக்கப்படுது. அவங்க தொழுகை போகிறாங்க. தொழுகைக்கு பிறகு என்ன நடக்குது, அசர் வரைக்கும் என்ன, மகரிபு வரைக்கும் என்ன நடக்குது, இஷா வரைக்கும் என்ன நடக்குது என்பதையும், இரவில் என்ன நடக்கின்றது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பின்னோடக்கூடிய பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை விளங்கி அவர்களுடைய கண்ணியத்தை புரிய வைப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.